அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சைக்காலஜி தமிழில் பார்த்துட்டு வர்றோம். அதில் பிரச்சனை வந்தால் என்ன செய்யலாம்? பிரச்சனைகளே இல்லை என்றால் வாழ்க்கை ருசிக்காது. உங்களுடைய பிரச்சனை தான் உங்களது வாழ்க்கை நகர்வதற்கு அல்லது முன்னேறி செல்வதற்கு வழிகாட்டுது. நம்மை விட கஷ்டப்படும் மனிதர்களும் இருக்கிறாங்க என்பதை எண்ணும்போது நமது வாழ்க்கையில வெறுப்பு தோன்றாது. இப்பொழுது உங்கள் மனதில் ஒரு தனி தெம்பு பிறந்திருக்குமே. பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டுமே தவிர பிரச்சனைகளை கண்டு அஞ்சக்கூடாது என்று உணர்வு உங்களிடம் இருந்தாலே போதும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளித்து விடலாம். ஒரு நண்பர் மற்ற நண்பர் சொன்னாராம், நல்லது நினைச்சா நல்லது நடக்கும்னு எங்களுக்கு தெரியும், ஆனா எதை பார்த்தாலும் நல்லதே தோண மாட்டேங்குதே. டிவியை போட்டா டென்ஷன், பேப்பரை விரிச்சா பகீர் பகீர் குபீர்னு செய்தி, ஆபீஸ் போனா டார்ச்சர், ரோடுல போனா கூட நல்லதா என்ன நடக்குது, எப்படி நேர்மறையா யோசிக்கிறது சொல்லுங்க என்று கொந்தளித்தார். உலகம் இப்படி இருக்கையில நாம் மட்டும் வேற எப்படி இருக்க முடியும் என்பதுதான் சாரம். அதற்கு என்ன செய்யலாம்? நேர்மறையா யோசிக்கிறது தான் நல்லது என்று சொல்லுங்க என்று கொந்தளித்தார். உலகம் இப்படி இருக்கையில நாம் மட்டும் வேற எப்படி இருக்க முடியும் என்பதுதான் இதன் சாரம். உண்மைதான். தொலைக்காட்சி தொடர்ல வன்மம், எதிரியை உண்டாக்குறது, எதிரியை தீர்க்கிறது, இதுதான் பிரச்சனை. பத்திரிகைகள் வன்முறைகள் அனைத்தையும் படம் பிடித்து நம் கைக்கு கொடுத்தது. வீடு அலுவலகம் என்று எங்கு சென்றாலும் மனிதர்கள் பற்றிய சுவாரஸ்ய கதைகள் அனைத்தும் எதிர்மறை எண்ணங்களில் தான் முடியுது. சாலை, அரசியல், நாடு, பூமி என்று எதை யோசித்தாலும் நம்பிக்கையை தரும் எண்ணங்கள் மிக குறைவுதான் என்பதற்கில்லை, மறுப்பதற்கில்லை. வெளிச்சூழல் நம் எண்ணங்களை பாதிக்கும் என்பது உண்மைதான். நம் அனுபவங்கள் நம் எண்ணங்களை கூர்மைப்படுத்தும் என்பதும் உண்மைதான். ஆனா வெளிச்சூழல்களையும் அது தரும் அனுபவங்களையும் நம் மனதுக்கேற்ப திரித்துக் கொள்பவை நம் எண்ணங்கள். அதனால்தான் ஒரே சூழல்ல வளரும் இருவர் வெவ்வேறு விதமாக வாழ்கிறாங்க. காரணம், அவர்கள் வாழ்க்கையை தங்கள் எண்ணத்துக்கேற்ப புரிந்து கொள்றாங்க. அதற்கேற்ப வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறாங்க. அப்ப என்ன செய்யலாம்? பிரச்சனைகளுக்கு என்ன செய்யலாம்? எண்ணங்கள் தான் அனுபவங்களை நினைவுகளாக்கி அபிப்பிராயங்களாய் மாற்றி காலம் முழுவதும் கூட்டிச் செல்கிறது. சாதி, மதம், மொழி, இனம், தொழில், ஊர் என எல்லாவற்றையும் பற்றியும் நாம் அபிப்பிராயம் வைக்க காரணம் நம் முதல் அனுபவத்துக்கு பிறகு நமக்கு தோன்றும் எண்ணங்கள் தான். ஒரு அனுபவத்திலிருந்து வரும் கற்றலை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த அனுபவத்தை விருப்பு வெறுப்பு இல்லாமல் நோக்கும் பக்குவம்தான் வாழ்க்கையை மேல்நிலைக்கு இட்டுச் செல்லும். இதற்கு அனுபவம் தரும் எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் எதிர்மறை உணர்வுகளிலிருந்து விடுதலை பெறணும். இதற்கு முதல் வழி எதிர்மறை எண்ணங்களை தோற்றுவிக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும். இது முழு தீர்வு அல்ல, இருந்தாலும் வெளிக்காரணங்களை முழுமையாக தள்ளிவிட முடியாது. ஆனால் நம் சூழலை தேர்ந்தெடுப்பதன் மூலம் எதிர்மறை எண்ணங்களிலிருந்து தள்ளி இருக்க முடியும். உதாரணமா, தொலைக்காட்சி ரிமோட்டை நீங்கள் இயக்குவதாக நம்பிக்கொண்டிருக்கிறீங்க, ஆனா ரிமோட் தான் உங்களை இயக்கி கொண்டிருக்குது. அது எப்படி? நீங்கள் எப்போது சாப்பிட வேண்டும், எங்கு உட்காரணும், எப்போது பேசணும், என்னென்ன பார்க்கணும் என்பதை தொலைக்காட்சி தான் முடிவு செய்கிறது. இது போலதான் செல்போனும். இந்த போதையை கையாள மிதமிஞ்சிய சுய கட்டுப்பாடு தேவை. ஒரு தட்டு நிறைய முந்திரி பருப்பை எதிரில் வச்சுக்கிட்டு நீங்க டிவி பார்க்குறீங்க. 2 பருப்பை மட்டும்தான் சாப்பிட்டு விட்டு நிறுத்த முடியுமா? நிச்சயம் முடியாது. அதுபோலத்தான் அளவாக டிவி பார்ப்பது, மொபைல் பார்ப்பது குழந்தைகள் மட்டுமல்ல, பெரியவர்களாலும் முடியாது. அதனால டிவியை விட்டு போவதும் டிவியை போடாததும் தான் தீர்வு. டிவியில சில நல்ல நிகழ்ச்சிகளை மட்டும் பார்ப்பேன் என்று யாராவது உத்தரவாதம் தர முடியுமா? எதிர்மறை எண்ணங்களை துறந்தாக வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பவங்க கட்டுப்படுத்த முடியாத அந்த போதையை கைவிடுவதுதான் புத்திசாலித்தனம். டிவியை துறந்தால், டிவி வேணும்னு சொன்னா எதிர்மறை எண்ணங்களின் ஒரு மிகப்பெரிய ஊற்றிலிருந்து தப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை போலத்தான் செல்போனும். நிறைய பிரச்சனைகளுக்கு செல்போன் தான் அந்த காலத்தில் காரணமா இருக்குது. உங்கள் உறவுகளுடனான நேரத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். அடுத்தபடி எல்லாவற்றையும் குறை கூறும் மனிதர்களின் தாக்கத்திலிருந்து தள்ளி இருக்கணும். பல நேரங்களில் குறை கூறும் மனிதர்களின் கூற்றுக்களின் நியாயம் இருக்கும், மறுப்பதற்கில்லை. ஆனா தீர்வை பேசாமல் அதற்கு ஒரு துரும்பையும் கிள்ளி போடாமல் உலகத்தை குறை கொண்டிருப்பதுதான் ஒரு வகை மனோ விகாரம். அந்த மனிதர்களிடம் தள்ளி இருங்கள். அவர்களின் எண்ணங்களையும்
உணர்வுகளையும் பஞ்சு போல உறிஞ்சு கொள்ளாதீங்க. காந்தியும் காரல் மார்க்ஸும் பார்க்காத குறைகளையா நாம் உலகத்தில் பார்த்துவிட போறோம்? அதற்கு பதிலாக ஏதாவது சிறிய அளவிலாவது ஏதாவது உருப்படியான செயலை செய்து பார்க்கலாம். அதுதான் வழி. வெறும் குறை கூறுதல் வாழ்வின் நம்பிக்கையை போக்கடித்துவிடும். உங்கள் நண்பர் எதுவுமே சரியில்லை என்று ஆரம்பிச்சா அதுக்கு என்ன செய்யலாம்? நாம் என்ன செய்யலாம் என்று பேச ஆரம்பியுங்கள். எதுவும் முடியாது என்று பதில் வந்தால் அந்த உரையாடலை அங்கேயே ரத்து செய்துவிட்டு அடுத்த வேலையை பாருங்கள். நல்ல செயல்கள் கண்ணை திறந்து உற்று பார்த்தால் சுற்றியுள்ள எல்லாவற்றிலும் நார்மலா கண்ணை திறந்து ஒரு செயலை உற்று பார்த்தா எல்லாவற்றிலும் குறை தெரியும். அதில் நம்பிக்கை இழந்து தவறான எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதை விட மிகச்சிறிய நல்ல செயல்கள் புரியுங்கள். அது உங்கள் நம்பிக்கையையும் சுய மதிப்பையும் கூட்டும். பூமிக்கு ஆபத்து, பூகம்பமும் சுனாமியும் சகஜமாக போய்கொண்டிருக்குது. சரி, சுற்றுப்புற பாதுகாப்புக்கு நீங்கள் உங்கள் அளவில் என்ன செய்யலாம் என்று யோசிங்க. திரைப்படங்கள்ல வன்முறை பெருகிவிட்டது. நல்ல படங்களை தியேட்டரில் பார்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த காலத்துல. அரசியல்வாதிகள் எல்லாவற்றையும் சுரண்டுகிறார்கள். அடுத்த தேர்தலில் மாற்று அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு போட்டு ஊழல்வாதிகளை தோற்கடியுங்கள் அல்லது நீங்களே ஒரு மாற்றாக மாறுங்கள் என்று நினைக்கலாம். இந்த ஆபீஸ் வேலைக்கே ஆகாது. நாம் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோம். வேறு வேலை கிடைக்கும் வரை இங்கு சிறப்பாக எப்படி பணியாற்றுவது என்று யோசியுங்கள். அதுவரையும் நல்ல பணியாற்றிட்டு வெளியேறலாம். அந்த ஆபீஸில் வேலை பிடிக்கலன்னே சொல்லிட்டு அந்த காலத்தை ஓட்டுறதை விட அது நல்லா பணியாற்றிட்டு அதற்கு மாற்றாக வேற இடங்களை கண்டுபிடிக்கலாம். உங்களை நச்சுப்படுத்தும் பிற மனிதர்களின் எண்ணங்களிலிருந்து தள்ளி இருங்க. ஒரு பிரச்சனை வந்தா என்ன செய்யலாம் என்று மட்டும் யோசிங்க. பிரபல தத்துவ எழுத்தாளர் எக்கார்ட் டாலே பிரச்சனைகளுக்கு சந்திக்க 3 வழி சொல்றாரு பாருங்க. பிரச்சனையிலிருந்து தப்பி ஓடு, பிரச்சனையை மாற்றப்பார், பிரச்சனையை ஏற்றுப்பார். வருத்தப்படுவதோ கோபப்படுவதோ நிச்சயமாக உதவாது. 3இல் ஏதாவது ஒன்றை செயல்படுத்தி பாருங்க, உங்களுக்கு நன்மையை கிடைக்கும். அதாவது நல்ல எண்ணங்கள் வரும். Thanks for watching. Please subscribe our YouTube channel.